நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிரீத்தி, வீட்ல அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனியும் நம்ம இங்க இருக்கணுமா? போலாம். அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. இங்க நாம ஒன்னும் வேணும்னு இருக்கலையேங்க. சமிலியோட நிலைமைய பாத்தீங்கல்ல? அவ குழந்தை பெத்து எடுக்கிற வரைக்கும் கூட இருந்து பாத்துக்க ஒரு ஆள் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. அதுக்கு நாம ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணலாம். சூரஜோட வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இருக்காங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு இங்க வந்து பாத்துக்க சொல்லி நம்ம கேட்கலாம். உதவி பண்றதுக்கு கூட யாரும் இல்லைன்னு சூரஜனாவை பார்க்க கஷ்டமா இருக்கு. பிரீத்தி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம்ல. நாம ஒன்னும் அவங்கள தனியா விட்டுட்டு போகல. எப்ப வேணாலும் நம்ம இங்க வரலாம். ஷமிலிய ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனா இப்ப அவளுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மெடிசன் சாப்பிட வேண்டியது இருக்கும். அது பிரெக்னன்சியை பாதிக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. முதல்ல டெலிவரி ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை பத்தி யோசனை பண்ணலாம். என்ன இருந்தாலும் இங்க வேலை செய்ய ஒரு ஆள் வேணும். அம்மா ஒருத்தரால எல்லா வேலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆள் வைக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனா மாமாவை ஒத்துக்க வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். சமையல் இங்க கூட்டிட்டு வந்ததுல இப்பவும் மாமா நம்ம மேல கோவமா இருக்காரு. அது கூடவே அவங்க வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருக்கோன்னு சொன்னா சரி வராது. சூரஜ் ஏற்பாடு பண்ண மாதிரி ஒரு ஆளை நாம கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு இந்த புத்தியெல்லாம் சொல்லிக் கொடுக்க யாரும் தேவையே இல்லை. உனக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் மனசுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயத்துல கரெக்டா இருப்பேன். நான் ஒரு வேலை எடுத்தேன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். சூரஜ் சரியானதுக்கு அப்புறம் சமையலைய சரி பண்ணிட்டு இந்த வீட்டுல எப்போதும் சந்தோஷம் வர வரைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கணும். நேத்து ஹரியோட போன் நம்பர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தல்ல, இந்தா ஹரியோட நம்பர். இது உங்களுக்கு யார் கொடுத்தது? திவ்யாக்கு போன் பண்ணும்போது அவ கொடுத்தாப்பா. ஹரி நமக்கு மட்டும்தான் கால் பண்ணாம இருக்கான், அவளுக்கு போன் பண்ணிட்டே தான் இருக்கான். போன்ல பேசி பேசி அவங்க 2 பேத்துக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு ஊர்மிளா சொன்னான். பொண்ணை பார்க்கலான்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நிறையவே எதிர்பார்த்துட்டு கடைசியில கல்யாணம் நடக்கலன்னா தேவையில்லாம வருத்தப்பட வேண்டியதா இருக்கும்னு திவ்யா கிட்ட சொல்லிடுங்க. ஹரிக்கும் திவ்யாக்கும் தான் பிடிச்சிருக்கே, ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அது நல்லது தானே. ஹரிக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்பவே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ஊர்மிளா ரெடியா இருக்கா. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹரி நல்லது. இத்தனை பிரச்சனை நடந்திருந்தோம் நமக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண தோணல அவனுக்கு. அதுக்கு இங்க நடந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைல்ல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது அத்தை சொல்லிருப்பாங்கல்ல. அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லப்பா. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் கண்டிப்பா வராம இருந்திருக்க மாட்டான். அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் வச்சிருக்க நம்பிக்கை தாமா. ஒரு ஆளோட சுபாவம் எப்ப வேணாலும் மாறலாம். என்ன இருந்தாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு நான் பேசுறேன். எந்திரிச்சு நடந்து வர 1 மாசமாவது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னால சும்மா இருக்க முடியலமா. கண்ணை மூடினாலே சமிலியோட பையன் தாமா எனக்கு ஞாபகத்துக்கு வரான். முடிஞ்சு போன விஷயத்தை நினைச்சு பாத்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு நேரம் தான் வீணாகும். எல்லாம் கடவுளோட விதிப்படி தான் நடக்கும். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு விதி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடலாமா? ஆனா அந்த விதி இப்ப என்னோட வாழ்க்கையை பாதிச்சிருக்க. அந்த விபத்துல மனசு உடைச்சு போனது என்னோட பொண்டாட்டி தாமா. நீங்க பைத்தியம் சொல்ற அவ வயித்துல தான் என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அது விதிப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன? இத நீ ஒண்ணு வேணும்னே பண்ணலையே.
ஆனா அனுபவிக்கிறதும் அவளை பாத்துக்கிறதும் நான் தானே. உனக்கு பக்க பலமா தான் ஒருத்தர் வரப்போறாரே. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும்ல. பிரீத்திய பிரசவத்துக்கு இங்க கூட்டிகிட்டு வரலாம்னு நினைக்கும் போதுதான் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்புறம் இந்த விஷயம் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் நாம நம்ம கடமைகளை எல்லாத்தையும் செஞ்சுதானே ஆகணும். என்னதான் எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் பிரீத்திக்கு நாம செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு இங்க கூட்டிகிட்டு வந்துதானே ஆகணும். அதுக்கு என்ன மாத்தாட? சமேலி இந்த நிலைமையில இருக்கும்போது பிரீத்தி எப்படி கூட்டிட்டு வந்து இங்க வைக்கிறது சொல்லு. சமேலி இதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. நீங்க சொல்ல வந்த விஷயத்த நேரடியாவே சொல்லிடுங்க. சமேலி வாழ்க்கையில நடந்த பழைய சம்பவங்களை உன்ன மாதிரியே நாங்களும் மறக்கிறதுக்கு நினைக்கிறோம். ஆனா அத சாக்கா வச்சு அவங்க ஃபேமிலி கூட இருந்த எல்லா உறவுகளையும் முறிச்சுதான் ஆகணுமா என்ன? அது என்னோட முடிவு. அந்த முடிவை நீ மாத்தணும். இப்படிப்பட்ட நேரத்துல சமேலியோட எல்லா வேலையும் பாத்துக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா கூடவே இருந்தாகணும். நீ கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு தெரியப்படுத்து. ஒரு ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு ஏதாவது நடந்தா அப்பா உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரா என்ன? அது மாதிரி தானேப்பா இது. அதை விட இது ரொம்ப கஷ்டமா. சமேலியோட உடம்புல மட்டும் இல்ல, அவ மனசுலயும் காயம் ஏற்பட்டிருக்கு. காயத்தை போக்குறதுக்கு நான் கூட இருந்தே ஆகணுமா? அதுக்காக மத்தவங்க உதவியை நான் எதிர்பார்க்க மாட்டேன். சமேலியை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? முடியலன்னா சொல்லிடுங்க, நான் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன். என்னால அவளை அடிச்சு விரட்ட முடியாதுல்ல. கண்ணதாசங்கார குடி வேற சொல்லி ஊத்தி குடி உன்னை குடி வைக்க. யாரு யார் யாரு இது? யாரு? செல்லக்குட்டி நீயா? நீ ஏன்டா தம்பி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என் பொண்டாட்டி இங்க படுத்து கிடக்கல, அதனால ராத்திரி நான் தானே பாதுகாப்பு கொடுத்தாகணும். இது சந்தேகமா இல்ல பாசமா? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டாம், என்கிட்ட நீ சொல்லவே வேண்டாம். நீ ஹாயா இங்கேயே உட்காந்துக்க. வெரி குட் நைட்.
வேணுவோட அப்பா. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை. உள்ள வாங்க. பாலாவை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்ச வீட்டுக்கு நீங்க ஒரே ஒரு முறை தான் அங்க வந்திருக்கீங்க. அதனாலதான் நீங்க என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். பிரபாகர் அண்ணே எங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க. அதுக்கான அவசியம் ஏற்படல. ஆனா இப்போ என்ன அவசியம் இருக்கு? பாலாவை பத்தி பேசதான். என்ன அவளை பத்தி ஏதாவது விஷயம் இருக்கா? விசேஷம் ஏற்பட்டதுனால வந்த பிரச்சனை தான். அவ அங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த குடும்பத்துல நான் தான் குடும்ப தலைவன். ஆனா என்னால ஒரு முடிவெடுக்கவோ அதை நடத்தி காட்டவோ முடியாது. அப்படி உங்களால முடிஞ்சிருந்தா உங்க பையனை நல்ல வழிக்கு கொண்டு வந்திருப்பீங்கல்ல. அப்படி பண்ணியிருந்தா என் பொண்ணுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. அங்க நடக்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வீட்டோட கொட்டகையில தான் பாலா இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது ஏன்? வேணுவுக்கு பயந்துகிட்டு தான். அவளோட ரூம்ல ஒன்றும் தங்கல. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இது பாலா தப்பில்ல. நல்லா குடிச்சிட்டு போதையில வர ஒருத்த கூட அவளால எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அதுவும் ஒரு கர்ப்பிணியால. இப்ப நாங்க என்னதான் பண்ணணும்னு நீங்க இப்ப சொல்ல வரீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் பாலாவா அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்துருங்க. இல்லன்னா அவளை உயிரோடவே பார்க்க முடியாது. இந்த வாரம் ஹரி கல்ஃப்ல இருந்து வரான். வந்ததுமே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு நடுவுல பாலாவை இங்க கொண்டு வந்தெல்லாம் தங்க வைக்க முடியாது. நாம வேணா அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாங்க. என்னன்னு போய் பாப்ப? அவதான் பிடிவாதமா வீட்டுக்கு வெளியில போய் தங்கியிருக்கானா. நாம என்ன பண்ண முடியும்? ஒருவேளை நாம அங்க போய் சொன்னா அது அவ கேட்பாளா என்ன? என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க 2 பேர்கிட்ட படியேறி வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன்னா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இத பத்தி நீங்க இனிமே பேச வேண்டாம். ஹரியோட கல்யாணத்துக்கு இடையில பாலாவை கூட்டிட்டு வந்தெல்லாம் எங்களால பாத்துக்க முடியாது. அதை பத்தி எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லுங்க. அதுக்குண்டான செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நான் யார்கிட்ட போய் உதவி கேட்டாலும் அவ ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை என்னால பெறட்ட முடியும். ஆனா அதுக்காக நீங்க தரேன்னு சொன்னீங்களே அந்த பணம், அது எனக்கு தேவையில்லை. நீங்க அவளை வேண்டான்னு தான் அங்க அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். பிரபாகர் அண்ணே, பெத்தவங்க மனசு வலிக்குமேனு தான் நான் இங்க வந்தம்மா. இதுக்கப்புறம் நீங்க அவளை மறந்துருங்க. அப்பா இந்தாங்க. பிரீத்தி, நீ ஒரு 2 நாள் கழிச்சு போகலாம் இல்லையா? இப்பவும் நான் அங்க போலனா அம்மா கார் எடுத்துட்டு இங்க வந்துருவாங்க. என்னாச்சுப்பா? நீ என்ன கட்டாயப்படுத்தினதுனால தான் சமேலி இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அவ இந்த நிலைமையில இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது எல்லாம் ஒரே வாரத்துல மாறிடும்பா. ஆஹா, எனக்கு அப்படி தோணல. வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை தான். நேத்து ராத்திரி அவ போட்ட சத்தத்தை நீயே கேட்டல. யாராவது தூங்குனாங்களா? தூங்க தான் விட்டாளா? ஆக்சிடென்ட் ஷாக்க மறக்கிறதுக்கு முன்னாடி அவளோட பையன் செத்து போனது பெரிய ஷாக்கு. நார்மல் ஆயிடும்பா. ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் சரியாகும். அவ நிலைமை இன்னும் மோசமாயிடும்பா. சாரதாவால அவளை சமாளிக்கவே முடியல. அது மட்டும் இல்ல, எந்த நேரத்திலையும் வயலண்ட் ஆகிற அவளை எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? இதெல்லாம் அண்ணனுக்காக தானப்பா. நாம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நான் இந்த வீட்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். சம்மிலிய கூட இருந்து பாக்குறதுக்கு இப்போதைக்கு ஒரு ஆளை போடலான்னு சூரஜ்னு சொல்லிருக்காரு. அவளோட டெலிவரி முடியற வரைக்கும் அம்மா கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்லது. நீங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியல. சூரஜ் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணுவேன். சம்மிலிய இங்க இருந்து விரட்டி விடணுங்கிறது தானே? அது நடக்க வாய்ப்பே இல்லை.
இந்த பைத்தியத்து கூட வாழ்நாள் முழுக்க அவன் வாழணும்னு முடிவெடுத்தான்னா? அம்மாக்கு திடீர்னு ஏதாவது ஆனா நீங்க அவங்கள விட்டுருவீங்களா? அதே மாதிரி தானே இதுவும். அண்ணா அவனோட வாழ்க்கையில இருந்து சமலி அனுப்பணும்னு நினைச்சிருந்தா அது எப்பவும் நடந்திருக்கும். ஆனா இனி அது நடக்கவே நடக்காது. ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாவமா வந்து நிக்கும். பாலாவுக்கு பண்ண உதவிக்கெல்லாம் நேர்ல வந்து நன்றி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தம்மா. அவன் பண்ற எல்லா உதவிகளுமே அவனுக்கே உபத்திரமா வந்துட்டு இருக்கு. பாருங்க, பாலாவுக்கும் ஜெயாவுக்கும் இடையில இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நிஜமா தெரியாது. அவளோட ஃபேமிலியை பத்தி ஏதாவது சொல்ல வரும்போது பாலா ஜெயாவை பத்தி நல்ல விதமா பேசினாலே தவிர இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு அவ ஒன்றும் சொல்லவே இல்லம்மா. பாலாவை ஜாமீன்ல இருந்து கூட்டு வந்த விஷயத்த ஜெயா கிட்ட மனம் சொல்லவே இல்லை. அதையும் சொன்னா மறுபடியும் அவ சண்டைக்கு வருவான்னு சொல்லிட்டு நான் தான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். ஐயோ, அது தெரியாம நான் தான் வழியில பார்த்து அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ ஜெயாவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரமா இங்க ஒரே பிரச்சனை தான். இப்பதான் அது முடிவுக்கே வந்திருக்கு. 2 பேரும் இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு நான் உங்களை பார்த்தப்போ நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஒருவேளை பாலா சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க ஏதோ சொல்ல வந்திருக்கீங்கன்னு நினைச்சு இந்த வழியா வரும்போது பார்த்துட்டு போலான்னு வந்தேன். போன முறை என்னால வர முடியல. இங்க பக்கத்து வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக பொண்ணுக்கு துணி எடுக்க போகணும்னு சொல்லிட்டு ஜெயா போயிருக்கா. அது ரொம்ப நல்லதுதான். ஒருவேளை என்ன பார்த்தா பிரச்சனையா போயிடும். பாலா இப்ப எப்படி இருக்கா? அவ ரொம்ப பாவப்பட்டவ. என்ன பண்ணோன்றது அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியல. மனம் வந்துட்டான். டீ குடிங்க, அவன் இங்க தானே வரப்போறான். அண்ணா இப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. பாலாக்கு நீ பண்ண உதவிக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்காரு. குறிப்பா ஜாமீன்ல கூட்டு வந்ததுக்கு. அன்னைக்கு அண்ணன் பண்ண உதவி ரொம்ப பயங்கரமா போச்சு. கைவிட்டு போன என்னோட குடும்ப வாழ்க்கையை இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு எதுவும் தெரியாதுல்லப்பா. அட, நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன். நீங்க சொல்லனாலும் வேற யாராவது சொல்லியிருப்பாங்க. இனிமே வீடு ஆபீஸ், ஆபீஸ் வீடு, இதுக்கிடையில வேற எந்த வேலையும் கிடையாது. அப்படின்னா நான் போயிட்டு வரட்டுமா? என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச. அதுக்கு என்ன, வாங்க போலாம். நான் வரட்டுங்களா? பாலாவை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்ததுக்கு நான் நன்றி சொல்ல வரலப்பா. அது எனக்கு நல்லாவே தெரியும். திரும்ப வந்த பாலாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஜெயிலையும் அனுபவிச்சதை விட அதிகமான கஷ்டம் உங்க வீட்டில் தான் கிடைச்சிருக்கு. கரெக்டு தானே? அப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாதுப்பா இப்ப அவருக்கு நிலைமைய. இதெல்லாம்
இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களை தவிர வேற யாரும் எனக்கு கிடையாது. நான் உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவளை அங்கிருந்து காப்பாத்தி ஆகணும் தம்பி. என் குடும்பத்தை நான் வீணாக்கிட்டு நான் பாலாவை காப்பாத்தணுமா? இல்லைன்னா அந்த பொண்ணும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் அங்கேயே செத்து போயிடுவாங்கப்பா. புருஷனும் மாமியாரும் சேர்ந்து கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணை வீட்டை விட்டே வெளியே ஏத்திட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல மகளிர் மன்றத்திலயோ கொடுங்க. அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா பாலா ஒத்துக்கணுமே. இது எல்லாமே அவ அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் என மனசுல நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன கஷ்டம் வந்தாலும் அவ அமைதியா தான் இருக்காப்பா. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் அவ அப்படித்தான் இருக்கா. இனிமே சகிச்சுக்கிறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட மனசு மறத்து போயிடும். இப்ப நம்ம உதவி பண்ண போனாலும் அவ அந்த உதவியை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அவ கண்டிப்பா ஏத்துக்குவா. அது எனக்கு தெரியும். நான் அவளை என் சொந்த செலவுல கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு நான் இருக்கேன்ப்பா. அதனாலதான் வயிற்றுல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கிற பொண்ணை தயவு செஞ்சு நீங்க தான் காப்பாற்றணும். இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. மற்றவங்களோட குடும்ப பிரச்சனையை நான் தீர்க்க போய் கடைசியில் சொந்த குடும்பத்தில் அதை விட அதிகமாக பிரச்சனை வந்ததை நான் ஏற்கனவே கேள்விதான் பட்டிருக்கேன். கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினச்சி பாலுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன் தான் நான். எனக்கு இல்லாத எந்த சொந்தம் அவளுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்குன்னு அந்த கேள்வி என்கிட்ட கேட்ட உடனே நான் உடஞ்சு போயிட்டேன். ரத்த சொந்த உள்ளவங்களோட கண்ணிலேயே சந்தேகம்தான். அப்படி இருக்கும்போது மற்றவங்கள பற்றி சொல்லணுமா என்ன? எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஒன்று இருக்கா. அந்த சொந்தத்தை உடைக்கிற எதையுமே நான் பண்ண மாட்டேன். அவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கோ வேற ஏதாவது விஷயத்துக்கோ பணத்தை நான் தரேன். அதை தவிர வேற எந்த உதவியும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. யார்கிட்டயாவது நான் போய் கை நீட்டி என்னால எப்படியாவது பணத்தை ரெடி பண்ண முடியும். ஆனா பாலாவோட விஷயத்துல முக்கியமானது என்னன்னா, அவளுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு ஆளு. நான் அதுக்காக தான் மறுபடியும் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். இனிமே இந்த விஷயத்துக்காக என்ன பார்க்க வராதீங்க. என்னோட கடைசி நம்பிக்கையே நீங்க தான். இல்ல, இனி வரமாட்டேன். சத்தியமா வரமாட்டேன். அதுக்கு முன்னாடி அவ அங்க கிடந்து செத்து போயிடுவா. நீங்க யாரும் அங்க பார்க்க வரக்கூடாது. அவர் எதுக்குப்பா இங்க வந்தாரு? அவருக்கு ஏதோ கொஞ்சம் பணம் தேவைப்படுது போல. என் கையில பணம் இல்லைன்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. வந்து கேட்கறவங்களுக்குலாம் உதவி பண்ண நான் என்ன தானம் பண்ணிட்டு இருக்கேனா? உதவி பண்றதுக்கு தானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனிமே எந்த உதவியும் பண்ண மாட்டேன். அடங்கி ஒடுங்கி ஒரு நல்ல புருஷனா என் குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் வாழவே செய்வேன். எந்த அளவுக்கு அனுபவம் படணுமோ அந்த அளவுக்கு நான் பட்டேன். எனக்கு ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சு போச்சு. மற்றவங்களுக்கு உதவியும் அரவணைப்பும் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆணோட மனசை நாசமாக்கிறதும், அவனை சமூகத்தில இருந்தே விலக்கி வச்சு குடும்பத்துல கட்டி வைக்கிறதும் அவனோட பொண்டாட்டி மட்டும்தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.